Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பதற்றமான சூழலை உலகமே எதிர்கொண்டு வரும் நிலையில் அமைதிக்கான வழியை யோகா நமக்கு காண்பிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் நடைபெற்ற 11வது ஆண்டு சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு வருகை தந்த பிரதமருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் துணை முதல்வர் பவன் கல்யாணும் வரவேற்றனர். தொடர்ந்து நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த 11 ஆண்டுகளில் தற்போது பல கோடி மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக யோகா மாறிவிட்டதாக தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் அமைதியற்ற, பதற்றமான மற்றும் நிலையற்ற சூழல் உள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி, இந்த இக்கட்டான சூழலில் அமைதிக்கான வழியை யோகா நமக்கு காண்பிப்பதாக தெரிவித்தார். சிட்னி ஒபேரா ஹவுஸ், எவரெஸ்ட் மலைசிகரம், கடற்படை கப்பல்கள் என அனைத்து பகுதிகளிலும் யோகாசனங்கள் செய்வதைக் கண்டு மகிழ்ச்சியாக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். உரையை தொடர்ந்து நிகழ்வில் பங்கேற்றவர்களுடன் சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் ஆகியோர் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.